மியான்மரில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1644ஆக உயர்ந்திருக்கிறது. மியான்மர் நாட்டின் மண்டாலி நகர் அருகே நேற்று முன்தினம் பிற்பகலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டரில் 7.7ஆக பதிவான இந்த நிலநடுக்கத்திற்கு பின்பும் தொடர்ந்து நிலநடுக்க அதிர்வுகள் ஏற்பட்டன. இதனால் மசூதிகள், மருத்துவமனைகள், பல அடுக்கு உயரமான கட்டடங்களில் அடியோடு சரிந்தன. வரலாற்று சிறப்புமிக்க துறவிகளுக்கான புத்த மடாலயங்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1644ஆக அதிகரித்திருக்கிறது. சுமார் 3000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதையடுத்து மியான்மரில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உயிரிழப்பு 10,000 எட்டும் என்ற அமெரிக்க நிறுவனத்தின் அறிவிப்பால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இதேபோல தாய்லாந்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மியான்மரில் நேற்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 5.1ஆக பதிவாகியிருக்கிறது. மியான்மர் தலைநகர் நேபிடா அருகே மதியம் 2:30 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நேற்று மற்றும் நேற்று முன்தினம் மட்டும் மியான்மரில் 10க்கும் மேற்பட்ட நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்படும் நிலநடுக்கம் காரணமாக அந்நாட்டு மக்கள் பீதியடைந்து வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்து காணப்படும் மியான்மருக்கு பல்வேறு நாடுகளும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன. இந்தியா சார்பில் பல டன் கணக்கில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் இடிபாடுகளில் சிக்கியோரை மீட்கவும் சீனா தனது மீட்புப் படையினரை மியான்மருக்கு அனுப்பியிருக்கிறது.